ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நியூவாக ரிலீஸ் ஆன கேஎம்எஸ் பஸ் மோடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பாஸ்வேர்டு பார்க்கலாம். பாஸ்வேர்டு வந்து இந்த சின்னோண்டு ஷார்ட்ஸ் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஏன்னா நானே கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவில் பாஸ்வேர்டு தேடி இருக்கேன். உங்களுக்கு பாஸ்வேர்டு நீங்கள் அதில் கண்டுபிடிச்சிங்கன்னா இதில் பார்க்க தேவையில்லை. அப்படி இதுலேயும் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுங்களேன். நான் வந்து ஏற்கனவே ஏன்னா கஷ்டப்பட்டு தான் நானே கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அதில் உள்ள பாஸ்வேர்டை தூக்கி போட்டிருக்கேன். சூப்பரான ஒரு பாஸ்வேர்டு தான். ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அந்த வீடியோவில் எங்கேயுமே பாஸ்வேர்ட் கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். நான் பஸ் கேபினில் தான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்டர் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பாஸ்வேர்டு இல்லை காய்ஸ், இந்த வீடியோவிலே வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் கீழே கொடுக்குற லிங்க்கில் அந்த வீடியோவில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் 2 வீடியோ லிங்க்கு கொடுத்துருக்கேன். 2லேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ லிங்க் தான். பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இப்போ வந்து வாய்ஸ் ரிவ்யூவை ஆஃப் பண்ணிடுறேன். லைட்டிங் செட்டப் எல்லாமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சூப்பரான லைட்டிங் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன் பண்ணி அனிமேஷனுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து வர கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டிங் செட்டப் ஃபுல்லாக மாற்றிருப்பாங்க. பழைய பஸ்ஸில் இருந்த மாதிரி இல்லைங்க, ஃபுல்லாகவே மாற்றிருப்பாங்க. நான் கொஞ்சம் பஸ்ஸுக்கு உள்ளே கொஞ்சம் காமிக்கிற மாதிரி பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு மோடு. இந்த மோடு ரிலீஸ் பண்ணது தமிழ்நாடு மாஸ் ரைடர். சூப்பரான ஒரு மோடு. ஓனரும் அவர் தான். இன்னொரு மோடு கேஎம்எஸில் இதிலே வருது. அந்த மோடும் ரிவ்யூ நான் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே ETS2 லெவலில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. உள்ளே லைட்டிங் செட்டப் ஃபுல்லாகவே, சீட்டை பொறுத்தவரை ஃபுல்லாகவே அதே எப்படி ரியலில் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க.